வீக்கெண்ட் வந்தாலே சந்தோஷம் தான். ஃப்ரைடே ஈவினிங்கோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. பட் இந்த தடவை ரொம்ப தலைவலிச்சிட்டே இருந்தது. சரி ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மந்த்ஸாகவே காஃபி குடிக்கிறது அப்படியே டோட்டலாக விட்டாச்சு. பட் இந்த டீ மட்டும் அடிக்கடி தலைவலிக்கும் போது குடித்தா நல்லா இருக்குது. சரி எப்பயா தானே அப்படின்னு சொல்லி என்னை நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டீம் பண்ணேங்க. என்னடா ஒரு சொதப்பலுமே இல்லாமல் போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்து டீ வடிக்கும் போது எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தா சுகரே போடல. சரி ஓகே அப்படின்னு போய்ட்டு அப்பாவை பார்த்தா காலியாக இருந்துச்சுங்க. ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணேன். கரெக்டாக பண்ணேன். அப்போ அது நான் பண்ணல அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேங்க. எங்கள் அம்மா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே 6:30க்கு மேலே ஆயிடுச்சு, ஏர்லி டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீம் பண்ணது அப்படியே வந்து அம்மா பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பொரியல் தானே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் கூட வந்து மிளகா காரம்லாம் எனக்கு இன்னும் தெரியாது. இதே சில்லி பவுடர்னால் கண்டுபிடிச்சிடுவேன். சிந்தி சாப்பிட்டா தான் அது நான். பாய்.